சக்தி. இயற்கை தான் கடவுள். நம் நினைவுதான் நமக்கு பாதுகாப்பு. உள்ளத்தை பக்குவப்படுத்த வேண்டும். மனதாலும் அழிவு வரும். சில பிள்ளைகள் நன்றாக படிக்கலாம், சில பிள்ளைகள் சுமாராக படிக்கலாம். ஆனால் தாய் தந்தையரிடம் படிக்கும் படிப்புதான் உயர்வானது. மனிதனுடைய அக்கிரமத்தாலும் அசுத்தத்தாலும் அழிவு உண்டாகிறது. ஆன்மீகம் என்பது நம் கண்களால் காணப்படும் மலை, அருவி, செடி கொடிகள் போலவும், விலங்குகள் போலவும், பறவைகள் போலவும் காட்சிப்படுத்த முடியாத ஒன்று. ஆன்மீகம் என்பது அகப்பொருள் மனத்தால் உணரப்படுவது. அதை உணர முடியுமே தவிர விளக்கே உணர்த்த முடியாது. இந்த ஆன்மீகம் யார் யாருக்கு எவ்வப்பொழுது எப்படி எப்படி தோன்றும் என்பதை கணித்து யாராலும் கூற முடியாது. அழிவு ஏற்படும் போதுதான் அவனவன் செய்த பாவம் வெளியில் வரும். ஆதிபராசக்தி இயக்கம் மத சார்பற்ற இயக்கம். மனிதநேயம் தான் இங்கு போற்றப்படுகிறது. ஆலயத்தில் இருக்கும்போது கட்டுப்பாடாக இருந்து ஆன்மீகம் வளர்ப்பது போல வெளியில் நீங்கள் எல்லோரும் ஒரு குடும்பம் போல ஒற்றுமையாக இருக்க வேண்டும். உன் மனம் ஆன்மீக உணர்வுடன் செயல்பட வேண்டும். அப்போதுதான் பலன் கிடைக்கும், வளர்ச்சி ஏற்படும். மகனுக்கு அப்புறம் அடிகளாருக்கு அப்புறம் யாருமே இந்த இடத்தை பிடிக்க முடியாது. யார் யார் என்ன நினைக்கிறோம், எப்படி செயல்படுகிறோம் என்பதையெல்லாம் முற்றிலும் தீர்க்கமாக உணர்ந்துள்ள அம்மா அவர்களின் பணியில் ஈடுபட்டுள்ள ஒவ்வொருவருக்கும் அம்மா அருள் புரிந்து கொண்டிருக்கிறாள். இயற்கையை எதிர்த்து வாழ முடியாது. அதை வைத்துத்தான் நாம் பிழைக்க வேண்டி இருக்கிறது, வளர வேண்டி இருக்கிறது, வாழ வேண்டி இருக்கிறது. பெற்றவர்களும் சரி, சகோதரர்களும் சரி, பழைய பாரம்பரிய ஆடைகளையும் பழைய நினைவுகளையும் நல்ல கருத்துக்களையும் நல்ல அமைப்புகளையும் நல்ல கௌரவத்தையும் விட்டுவிடக்கூடாது. சுக்கு, மிளகு, திப்பிலி உபயோகித்த பழமையான காலம் உண்டு. சுக்கு காபியில் வெல்லம் போட்டு சாப்பிட்ட போதே வெல்லத்தில் இனிப்பு இருந்தது, உடலில் இனிப்பு சேர்ந்தது. ஆனால் நோய் சேரவில்லை. ஆனால் இனிப்பு என்றால் சர்க்கரை என்று வந்த பிறகு கெமிக்கல் வந்தது. அதிலுள்ள இனிப்பு கெமிக்கல் வந்த பிறகுதான் உடலுக்குள் அது ஊறி ஊறி இன்று உலகத்தில் எங்கு பார்த்தாலும் சர்க்கரை வியாதியாக மாறுகிறது. பகலும் இரவும் மாறி மாறி வந்தால் கூட உள்ளங்கள் மாறக்கூடாது. எதனால் பிறந்தோம், எதற்காக வளர்ந்தோம்? எப்படியும் நாளை இறப்பு இருக்கிறது. நாம் இறந்தாலும் நம் சமுதாயம் நல்லா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும், நம்ம நாடு சிறப்பா இருக்கணும் என்று நினைத்து செயல்பட வேண்டும். இவர் பெரியவரா, அவர் பெரியவரா என்று நினைக்காமல் இவர் எதனால் உயர்ந்தார், எதனால் புகழ் பெற்றார் என்று அதை கற்று நாமும் வளர வேண்டும். எப்பொழுதுமே உயிர் என்பது ஒன்றுதான். அந்த உயிர்தான் அறிவாக இருக்கிறது, தெய்வமாக இருக்கிறது. ஒருவனை அறிவாளியாக்குறது மற்றொருவனை அறிவாளை எடுக்கவும் சொல்கிறது. எப்பொழுதும் தாய் தந்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ வேண்டும். எல்லோருமே படித்து விடலாம். ஆனால் படித்தவர்களின் படிப்பு படி அளக்க உதவணும், தர்மத்திற்கு உதவணும், பிறருக்கு உதவணும். ஓம் சக்தி. அம்மாவிடம் வந்தும் கூட வேதனையை அனுபவிக்க வேண்டி இருக்கிறதே என்று நினைக்கிறீர்கள். உன் சுற்றுச்சூழலை கவனித்துப் பார், உண்மை விளங்கும். மனித இனத்தில் அசுத்தமும் துர்நாற்றமும் பெருகி வருகின்றன. எண்ணங்களில் சுத்தமில்லை, செயல்களில் சுத்தமில்லை. இப்படிப்பட்ட உலகத்தில் வேதனைகள் அப்படியே தான் இருக்கும். எனவே நீ மற்றவர்களால் பாதிக்கப்படுவாய். அதனால் தான் நீ மட்டும் ஆன்மீகத்தில் ஈடுபட்டால் போதாது. உன்னால் 4 பேர் ஆன்மீகவாதியாக மாற வேண்டும். நாடெங்கும் ஆன்மீக உணர்வு பெருக வேண்டும் என்று சொல்லி வருகிறேன். உன்னை வைத்து உலகம் திருந்த வேண்டும். நீங்கள் கண்ணும் கருத்துமாக ஒரு மனதாக செயல்பட்டால் முன்னேற்றம் காணலாம். ஏதோ கடமைக்காக செய்தால் பலன் இருக்காது. முன்பெல்லாம் 10 பேருக்கு ஒருவன் புத்தி சொல்பவனாகவும் தர்ம சிந்தனை உள்ளவனாகவும் இருந்தான். ஆனால் இக்காலத்திலோ அதர்மமும் அக்கிரமமும் செய்பவர்களே பெருகி வருகிறார்கள். ஆன்மீகத்திற்கு வந்துவிட்ட பிறகு இருப்பதை வைத்துக்கொண்டு முன்னேற வேண்டும். இல்லாததை தேடி அலையக்கூடாது.
உங்களுக்கெல்லாம் ஆன்மீகத்தில் அதிகமான பிடிப்பு இருக்க வேண்டும். அந்த பிடி உடும்பு பிடியாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் இம்மியளவு ஆன்மீகத்தை விட்டு அகன்றாலும் சறுக்கி விடுவாய். அன்னையின் அருள் வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.